இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இந்த பூஜையே பண்றேன். ஆனா இப்ப சுமங்கலி பூஜை பண்ணும்போது என் கழுத்துல அவர் கட்டின தாலியே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். தாலி இல்லாம உடம்பெல்லாம் அப்படியே பத்திட்டு எரியற மாதிரி இருக்கு. அப்படியே ஆத்துலயோ குளத்துலயோ குதிச்சு செத்துடலாம் நினைச்சேன். ஆனா என்ன நம்பி என் பசங்க இருக்காங்க. என் தாலி எனக்கு வேணும் சார், என் தாலி எனக்கு வேணும். என்னம்மா இப்படி சொல்றீங்க? பூஜைக்கு வரப்போ உங்க தாலி திருடு போயிடுச்சா? இது நல்ல சகனமே இல்லையே. தாலி கழுத்துல இல்லாம சுமங்கலி பூஜை பண்ணவே கூடாது. அது ரொம்ப பெரிய அபசகுணம். நடந்ததெல்லாம் வச்சு பாக்குறப்ப உன் புருஷன் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாருன்னு அந்த அம்மனே வாக்கு சொல்ற மாதிரி இருக்கு. என்னம்மா பேசுறீங்க? அவங்களே தாலியை தொலைச்சிட்டு வந்து அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க. நீங்க என்னடான்னா அவங்க மனநிலை புரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நிறுத்துங்க. பாரதி ப்ளீஸ், முதல்ல அழுகிறத நிறுத்துங்க. நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கானவங்க, இந்த விஷயத்துக்கு போய் அழுதுட்டு இருக்கீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த பூஜை நல்லபடியா நடக்கும். எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அதை நீங்க தான் நடத்தி காட்டணும். உங்களால அது முடியும். திருடு போன உங்களோட தாலி திரும்பவும் உங்க கழுத்துக்கு வரும். உங்களுக்கு அது கிடைக்கும். சார், என்ன சமாதானப்படுத்த நீங்க இதெல்லாம் சொல்லலாம். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்லயே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். அப்புறம் எப்படி சார் அது எனக்கு கிடைக்கும்? இந்த நிமிஷம் இந்த அம்மனை மட்டுமே நம்பி வந்து அவ முன்னாடி நிக்கிறேன். பாரதி, முதல்ல அழுகிறத நிறுத்துங்க. நீங்க கும்பிடுற அந்த அம்மன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சொல்லுங்க பாரதி, நம்பிக்கை இருக்குல்ல? நிறைய இருக்கு சார். அப்ப அந்த அம்மன் சன்னிதானத்திலேயே உங்க தாலி உங்களை தேடி வரும். இங்க பாருமா, எல்லா நம்பிக்கையும் போன பிறகு நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கடவுள் தாம்மா. இந்த அம்மன் சன்னதிக்குள்ள அந்த ஆத்தாளை நம்பி வந்திருக்க. அவ உனக்கு துணையா இருப்பா. நீ போ, அவகிட்ட உன் வேண்டுதலை கேளு. சார், இந்த அம்மனை நான் நம்புறேன். இன்னைக்கு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள என் தாலி செயின் என் கழுத்துக்கு வரணும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்னு என்னாலேயே சொல்ல முடியாது. என் தாலி செயின் என் கழுத்துக்கு வராம இந்த கோயிலை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். இது அந்த அம்மன் மேல சத்தியம்.